ரவா லட்டு எப்படி செய்து பார்க்கலாமா? 3 கிலோ ரவாவில் தான் நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். 3 கிலோ ரவை எடுத்திருக்கேன், 2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன், 25 கிராம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி வந்து 200, திராட்சை வந்து 200 எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 100 முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். இது ரவையில் போட்டு கலக்கிறதுக்கு திராட்சையும் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா செவந்துருச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இன்னொரு 100 கிராம் முந்திரி இருக்குது, அதையும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அது வந்து ரவா லட்டு பிடிக்கும் போது அது மேலே வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ ரவையை கொட்டிக்கிறேன். நல்லா செவுக்க கைவிடாமல் வறுத்து எடுக்கணும், இல்லைனா தீஞ்சிரும். சிம்மிலே வச்சு நல்லா செவுக்க வறுக்கணும். ரொம்ப செவுக்கவும் கூடாது, கருக்கவும் கூடாது. ரவை வெள்ளையாக தான் இருக்கணும். நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். நெய் தான் நிறைய ஊற்றி வறுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட் வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம், 2வது வாட்டி வறுக்க தேவையில்ல. நல்லா செவந்துடுது. இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இருக்கிற ரவையை ஃபுல்லாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 4 கிலோ நெய் கரெக்டாக இருந்துச்சு 3 கிலோ ரவைக்கு. நெய்லேயே எல்லா ரவையும் வறுத்து எடுத்தாச்சு. 4 கிலோ நெய் கரெக்டாக இருந்தது 3 கிலோ ரவைக்கு. இப்போ எல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ரவையை கொஞ்சம் 2 ஓட்டு போட்டு எடுத்துக்கலாம். 2 ஓட்டு தான். வறுத்த ரவை நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸெல்லாம் ஆக்க வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ எல்லா ரவையும் கொட்டியாச்சு. சர்க்கரை 2 கிலோ சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நைஸாக இருக்கணும் பவுட்ரு. இப்போ சர்க்கரை பவுடரையும் அதில் கொட்டிக்கலாம். சர்க்கரை பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். வறுத்த முந்திரி திராட்சைலாம் இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடரும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர், இப்போ எல்லாம் கலந்தாச்சு. லைட்டாக பாலில் தெளித்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பால் ஊற்றுவோன்னா லைட்டாக ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு பிடிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்டியான ரவா லட்டு. நிறைய நெய் இருக்குது, நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. $120 வந்துச்சு 3 கிலோ ரவைக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.